அறிவு, என்ன வந்தலேருந்து அமைதியாகவே இருக்கிற? ஏதாவது பேச. என்ன மௌன விரதமாக என்ன? என்ன ஒரு மாதிரியாக இருக்கிற? என்ன உடம்பு எதனா சரியில்லையா? இல்லை மனசு எதனா சரியில்லையா? ஏதாவது பேசம்பா. நான் மட்டும் தனியாக பேசிகிட்டு இருக்கிறேன், நீ கம்முனே இருக்கிறியாப்பா? என்ன விஷயம்? ஏதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. என்னத்த சொல்ல அழகு, எங்கள் அண்ணனுக்கு அடிமேல் அடி இடிமேல் இடி. எந்த அண்ணன் கேட்குறியா? எங்கள் தலைவரை தான் சொல்கிறேன், விஜய் அண்ணனை தான் சொல்கிறேன். இப்போ தான் எங்கள் சின்ன அண்ணி மேட்ரு அப்படியே கொஞ்சமாக அமைதியாகிடுச்சு. அப்புறம் திரும்ப பார்த்தா சிபிஐ விசாரணைக்கு கூப்பிட்டாங்க. சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்துட்டார் எங்கள் தலைவர். பார்த்தல கெத்த, எங்கள் தலைவர் கெத்த பார்த்தியா இல்லையா? ஓப்பன் ஜீப்பில் எப்படி வந்தார் பார்த்தியா இல்லையா? பார்த்த அறிவு, உங்கள் தலைவர் பெரிய மொழிப்பெயர் தியாகி. அப்படின்லாம் உப்பு சத்தியாகிறதுக்கு போயிருந்தாரா? என்ன அவ்வளோ பில்டப்பு? போனது விசாரணைக்கு போயிட்டு அடக்க உடக்கமாக வராத என்ன கெத்து கை காட்டின்னு என்ன வருது? என்ன நீ தியாகியா? நீ இல்லை சுதந்திர போராட்ட தியாகியா? என்ன வார்த்தை சொல்லிட்டாளுங்க. எங்கள் தலைவர் கற்று உனக்கு தெரியாதா? எங்கள் தலைவர் டெல்லிக்கு போயிட்டு வந்த மறு நிமிடமே என்னாச்சு தெரியுமா? எல்லா அரசு அலுவலகங்களும் ஸ்டாலின் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. அதுவும் இல்லாமல் சுவத்தில் இருக்கிற விளம்பரத்தெல்லாம் அழிச்சிட்டாங்க. எதுக்கு தெரியுமா? எங்கள் தலைவர் போயிட்டு கெத்தை காட்டு வந்துட்டார்ல. எந்த அலுவலகத்தில் இப்போ ஸ்டாலின் ஃபோட்டோ இல்லை தெரியுமா? இல்லை தெரியாதா அவனுக்கு? டேய் தற்குறி, உனக்கு எவன்டா அறிவுன்னு பேர் வச்சான்? முதல்ல அவனை செருப்பாலே அடிக்கணும்டா. இப்போ என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியாதா? அரசியலும் தெரில, நாட்டு நடப்பும் தெரில, மக்களை பற்றியும் தெரில, என்ன பிரச்சனைன்னு தெரில. நீ பாட்டுன்னு ஓலட்டுக்கிற தற்குறி மாதிரி. தற்குறி. ஏன், எனக்கு எல்லாமே தெரியுமே. அப்படி என்னது நடந்தது? நீ தான் சொல்ல பார்க்கலாம். உனக்கு தான் ரொம்ப தெரியுமே, எனக்கு தான் தெரியாதா? எனக்கு எல்லாமே தெரியும், இருந்தாலும் உனக்கு தெரியுதா பார்க்கலாம். நீ என்ன நடந்ததுன்னு சொல்லு. டேய் தற்குறி அறிவு, நேற்று தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு, தெரியுமா தெரியாதா? தேர்தல் தேதி எப்பவுமே அறிவிச்சாக்கா மு.க. ஸ்டாலினுக்கு பொறுப்பில் கிடையாதுன்னு அர்த்தம். எந்த முதலமைச்சராக இருந்தாலும் அவங்க பதவியில் இருக்க மாட்டாங்க. எல்லா அதிகாரமும் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போயிடும். தேர்தல் ஆணையம் தான் இப்போ நம்ம நாட்டை ஆட்சி நடத்துது. அதனால் தெரியுமா தெரியாதா? எதுவுமே தெரியாத பேசிட்டு இருக்கிற. இப்போ காவல்துறை கூட முதலமைச்சர் கண்காணிப்பில் இருக்காது, அவருடைய ஆட்சி கீழே இருக்காது. எல்லாமே தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கும், தெரியுதா? அதுதான் மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட். தேர்தல் விதிமுறைப்படி அப்படித்தான் நடக்கும். இது எல்லா தேர்தல் அப்பயும் நடக்கிறது தான். என்ன புதுசாக சொல்லிட்டு இருக்கிற? ஏண்டா என்னடா நீ? அப்படியா? தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்களா? என்னைக்குப்பா தேர்தல்? ஐ ஜாலி ஜாலி ஜாலி. எங்கள் அண்ணன் தான் முதலமைச்சர். இப்போ தேர்தல் அறிவிச்சாச்சுனாக்கா எங்கள் அண்ணன் தான் முதலமைச்சர். தேர்தல் தேதி எப்போன்னு சட்டுன்னு சொல்லுப்பா. தமிழ்நாட்டுக்கு அறிவித்த தேர்தல் தேதி ஏப்ரல் 23ஆம் தேதி. அதாவது ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி. அதே போல் ரிசல்ட் வரும் தேதி மே மாதம் 4ஆம் தேதி என்று தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது. சரி அழகு, நான் இந்த பூனையை குளிப்பாட்டிகிட்டு இருக்கிறேன். நீ யாரையோ பார்க்க போகிறேன்னு சொன்னியே, போயிட்டு வந்துடு. அதுக்குள்ளே நான் பூனையை குளிப்பாட்டி வச்சுட்டு இருக்கிறேன். 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வீட்டுக்கு போகலாம், சரியா? சரி அறிவு, நான் சீக்கிரமாக போயிட்டு திரும்பிடுறேன். நீ அதுக்குள்ளே உடனடியாக பூனையை குளிப்பாட்டி தயாராரு. நம்ம 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போகலாம், சரியா? டேய் அப்படி முக்கி குளிப்பாட்டாதரா. தண்ணியில் அமைக்கி குளிப்பாட்டுறிய? தண்ணியில் பூனை அமைக்கி குளிப்பாட்டாதரா, செத்துற போகுது. அறிவு, என்னடா ஆச்சு? பூனை செத்துச்சா? நான் அப்பயே சொன்னேன்ல, தண்ணியில் அமைக்கி குளிப்பாட்டாதரா, மூச்சு முட்டி செத்துடும் அப்படின்னு சொன்னேன். கேட்டியா நீ? என்னடா அறிவு? அக்கடா போடா முட்டாள் அழகு. நான் தண்ணியில் அமைக்கி குளிப்பாட்டினேனே, அதில் பூனை சாவலை. தண்ணியில் நனைஞ்சிட்டு இருக்குதேன்னு சொல்லிட்டு எடுத்து தண்ணி புழிஞ்சேன், அப்போ தானே செத்துடுச்சு. நீ என்ன தற்குறின்னு சொல்கிற? தற்குறி. இதிலேருந்து எனக்கு ஒன்று தெரியுதுடா. பைத்தியமும் தன்னை பைத்தியம்னு ஒத்துக்காது.
முட்டாளும் தன்னை முட்டாள்னு ஒத்துக்க மாட்டான். இந்த தற்குறிகளும் தங்களை தற்குறிகள்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. அது எந்த காலத்திலையும் நடக்காது. இது ஒன்று மட்டும் எனக்கு சரியாக புரிஞ்சிட்டுது. சரி வா, வீட்டுக்கு போகலாம். இந்த காணொளி முழுமையாக பார்த்தமைக்கு மிக்க மிக்க நன்றி. இந்த காணொளி நோக்கம் யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல, ஒரு நகைச்சுவைக்காக மட்டுமே இந்த காணொளி தயாரிக்கப்பட்டது. ஆகவே யாரும் மனம் வருந்த வேண்டாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பகிருங்க. மீண்டும் அடுத்த நல்லதொரு காணொளியில் சந்திக்கலாம். அதுவரை நான் உங்கள் புகழேந்தி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.